உக்ரைனோட டிடெக் நிறுவனம் தரப்புல இருந்து குமுறல்கள் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. என்ன அப்படின்னா, அதாவதுங்க 90% எங்களோட பவர் ஜெனரேஷன் இது இருக்கு இல்லையா, அதுல வந்து 90% இழந்துட்டோங்க. பவர் ஜெனரேட்டே பண்ண முடியலைங்க. காரணம் பூரா ரஷ்யா அட்டாக் பண்ணி வச்சிடுறாங்க. ஏதோ இப்போதான் நாங்கள் வந்து இன்வெஸ்டர்ஸ்லாம் பிடிச்சி எல்லாம் ரெடி பண்ணி கொஞ்சம் தேத்தி இந்த அக்டோபர் மாதத்துக்குள்ள ஒரு 60லேருந்து 70% பழையபடி இந்த பவரை ஜென்ரேட் பண்ணுறதுக்கான வேலையில் ஈடுபடலாம் அப்படிங்கிறது போல இருக்கும். ஆனால் திரும்ப ரஷ்யா அட்டாக் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்விகள் இங்கே இருக்குது. ஸோ இப்போ உக்ரைனுக்கு வந்து அதிகமான எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுது. எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த டிடெக்ன்றது ஒரு மிகப்பெரிய ஜெயின் கம்பெனி. உக்ரைனில் பெருமளவில் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது இந்த கம்பெனி தான். ஸோ எலக்ட்ரிசிட்டி கம்மியாக இருக்குது, 10% தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா. உக்ரைனு முழுவதும் இவங்க சப்ளை பண்ணால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டு யூரோப்பியன் யூனியனை நம்பி தான் உக்ரைன் இருக்கிறாங்க. இல்லை பெலருஸ் கிட்ட வாங்கணும், ரஷ்யா கிட்ட வாங்கணும். அது இப்போதைக்கு நடக்காத ஒரு காரியம். ஸோ இது வந்து மேற்குலக நாடுகள் கிட்ட தான் வாங்கணும். இப்போ மேற்குலக நாடுகள் கிட்ட இருந்து வாங்கணும்னா ரொமேனியா, ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா, போலாண்டு இது போல நாடுகள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அண்டை நாடுகள் இல்லையா, அது வழியாக தான் வெளியே வர முடியும் கரண்ட். ஸோ அந்த அண்டை நாடுகள் கிட்ட அதிகமான கரண்ட் வாங்கினா தான் உக்ரைனால ஏதாவது சமாளிக்க முடியும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க கூட உரண்டை இழுக்கிறாங்க. ஹங்கேரி கிட்ட போய் ஹங்கேரியோட போகக்கூடிய அந்த லூக் ஆயில மட்டும் கட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஏன்னா சாங்ஷன் இருக்குதுங்க, அதனால நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு உக்ரைன் தரப்ப சொல்கிறாங்க. ஆனால் இப்போ ஹங்கேரி தரப்புலலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வீடியோ போடுறோங்க. இதுக்கு முன்னாடி ஸ்லோவாக்கியா தரப்புல என்ன சொல்லியிருந்தாங்க, ஏன்பா ஆயில் எங்கள் வழியாக தான் உங்களுக்கு வருது, உங்களுக்கு வேணுங்கிற ஆயில் எங்களோட ரிஃபைனரி இருக்குது பார்த்துக்குன்னா அதை நாங்கள் இங்கே ரீடைரக்ட் பண்ணி வச்சுக்குவோம் அப்படிங்கிறது போல மிரட்டலை உக்ரைனுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸ்லோவாக்கியா தரப்புலேருந்து ஒரு அழுத்தம் கொடுத்துட்டாங்க. இப்போ ஹங்கேரி தரப்புலேருந்து எங்க 6.5 பில்லியன் யூரோஸ் கொடுக்கலாம்னு சொல்லி பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்தது இல்லையா, அதுக்கு நாங்கள் வீட்டை போட்டோம். வீட்டவங்க இதுக்கு மேலே எங்களுக்கு வேணுங்கிற ஆயில் அவங்க தரமாட்டுறாங்க, நாங்கள் எதுக்குங்க அவங்களுக்கு கொடுக்கணும், அதுக்கு பதிலாக இங்கே நிறைய பேத்துக்கு தேவைப்படுது அந்த காசு, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி வச்சுக்கலாம் எல்லாரும் ஓகேங்களா அப்படிங்கிறது போல ஹங்கேரி தரப்பு வந்து வீட்டோ போட்டாங்க. அதாங்க அந்த யூரோப்பியன் பீஸ் ஃபெசிலிட்டின்னு சொல்லி ஒன்று உருவாக்கி அதில் ஒரு காலகட்டத்துக்கும் இது போல் 6.5 பில்லியன் வந்து கொடுக்கலாம், பிரிச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறது போல முடிவு பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த 40 பில்லியன் யூரோஸில். ஸோ அதில் வந்து இந்த 6.5 பில்லியன் யூரோஸ் மறந்துட்டீங்களா, அதுக்கு நாங்கள் வீட்டோ போடுறோம் அப்படின்னு ஹங்கேரி ஞாபகப்படுத்தி ஒரு வீட்டோ போட்டு விட்டுருக்குறாங்க. ஸோ இதனால உக்ரைனுக்கு போகக்கூடிய யூரோப்லேருந்து போகக்கூடிய அந்த யூரோப்பியன் யூனியன்லேருந்து போகக்கூடிய எய்டு வந்து ஸ்டாப் ஆகப்படுது. நீ எனக்கு ஆயில ஸ்டாப் பண்ண, நான் எய்டு ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னு ஹங்கேரி ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிறாங்க. இது எப்போ ஏற்பட்ட ஒரு செக் பார்த்தீங்களா, ஹங்கேரியோட விக்டர் ஆர்பன் அவர்கள் அந்த டைம்லயே இந்த ஒரு சேர வந்து 40 பில்லியன் உக்ரைனுக்கு கொடுக்கலான்றதெல்லாம் ஒத்துக்க வேண்டாம், அந்தந்த காலகட்டத்துக்கும் ஒரு டைமுக்கும் பிரிச்சு கொடுக்கலாம், அந்த ஒரு பாவ பிரிவினைக்கு எல்லாரும் கூடி உட்காந்து பேசலாம், அந்தந்த டைம்ல எல்லாருக்கும் ஒத்து வந்ததுன்னா நம்ம கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா வேண்டான்னு அப்பவே டெக்னிக்கலாக யோசிக்கிறார். எப்படி வந்து யூஸ் ஆகுது பாருங்க. இதுக்கு தான் ரொம்ப முன்னோக்கி யோசிக்க வேண்டிய காலகட்டத்தில் இந்த காலம் இருக்குது. அதில் ஹங்கேரியோட விக்டர் ஆர்பன் அவர்கள் நல்லா யோசிக்கிறாரு, நல்ல முடிவு எடுத்துக்கிறாரு அப்படிங்கிறது போல அனலிஸ்ட் தரப்பு வந்து பாராட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. இப்போ இங்க இது மட்டும் இல்லை, இப்போ ட்ரம்ப் அவர்கள் ஜெயிக்கிறதுனால யூரோப்பியன் யூனியனுக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் அக்கப்போர்கள் வந்துகிட்டு இருக்கு. ஜெர்மனியோட ஒரு பாலிட்டிஷியன் தான், சைடில் வீடியோலோட இருக்கும் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஜெர்மனியோட ஒரு மிக முக்கியமான ஒரு பாலிட்டிஷியன் தான் இவரோட பேரு மைக்கேல் கெச்மர் அவர்கள். இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ஏமாத்திட்டாங்க, நம்மள ஃபூல் ஆக்கிட்டாங்க அப்படிங்கிறது போல இவரோட பேச்சுக்களை வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க பாருங்க, இப்போ எலெக்ஷன் நடக்க போது அமெரிக்காவில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வரேங்கிறாரு, வந்து போற நிறுத்துறேங்கிறாரு, வந்து நிறுத்துனா இப்படி இருக்கிற சூழ்நிலையை நிப்பாட்டினா என்னங்க இது, இப்போ நடக்க மெஸ்ஸுக்குள்ள யாருங்க பொறுப்பு அப்படிங்கிறது போல இவர் தரப்புல வந்து இவரோட வலிய வேதனையை வந்து அந்த இன்டர்வியூல வந்து சொல்லிக்கிறாரு. ஜெர்மனிக்கு இப்பதான் புரியுதுங்களா அப்படின்னு சில அனலிஸ்ட் தரப்புன்னு சொல்லி கேளிக்கைகளா பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஜெர்மனி கிட்ட இருந்து கடைசி பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல இருந்து எல்லாத்தையும் பிடிங்கி கொடுத்துட்டாங்க இல்லையா, ஏகப்பட்ட ஐட்டம் லெப்பார்ட் டேங்க்ல இருந்து எல்லாத்தையும் பிடிங்கி கொடுத்துக்கிறாங்க, எல்லாம் வீணா போச்சு, நார்த் ஸ்ட்ரீம் பைப் லைன் வேற வீணா போச்சு, ஏகப்பட்ட இழப்புகள். இப்ப எல்லாரும் போய் ரஷ்யா கிட்ட கைகட்டி நிற்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டதே யூரோப்பியன் யூனியனுக்கும் சரி உக்ரைனுக்கும் சரி. ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டாருன்னா ஏகப்பட்ட சிக்கல்கள் தானே. இப்படி இருக்கும் காலகட்டத்தில் அட்லீஸ்ட் அமெரிக்காவில் ட்ரம்ப் அவர்களை ஏற்று சண்டை பிடிக்கும் போது அமெரிக்காவோட டெமோக்ராட்ஸுக்கு நடுவழியாவது கொஞ்சம் ஒற்றுமை வேணுமா இல்லையா. கமலா ஹாரிஸ் அவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் அடுத்த வைஸ் பிரசிடென்ட், இப்போ வைஸ் பிரசிடென்டாக இருக்காங்க, அடுத்த பிரசிடென்ட் தேர்தலுக்கு வந்தால் டெமோக்ராட்ஸோட நாமினியாக இருக்காங்க, வருவாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஒரு வேளை அவங்க தான் அப்படின்னு பெரும்பான்மையாக சப்போர்ட் பண்ணுறாங்க கமலா ஹாரிஸ் அவங்கள.
ஸோ ஒருவேளை அவங்க வராங்க அப்படிங்கும்போது அடுத்தது அவங்க தான் அதிபர் தேர்தலும் இருக்க போறாங்க. ஒருவேளை கமலா ஹாரிஸ் அவர்கள் ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெமோக்ராட் கேண்டிடேட்டான கமலா ஹாரிஸ் அவர்கள் ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபாரின் பாலிசிஸ்ல ஏகப்பட்ட மாற்றங்கள் வரும் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ரெண்டாவது இந்த காசா பிரச்சனையில ஒரு தீர்வு வரும் அப்படிங்கிறது போலாம் சொல்றாங்க. அப்படின்னா ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் மாறிடுவாரா? ஸோ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குதா அப்படிங்கிறது போல கேள்விகள்லாம் வந்து சில அனலிஸ்ட் வந்து கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நியாயமான கேள்விகள் தான். டிஃபென்ஸ் செக்ரட்டரியான லாய்ட் ஆஸ்டின் அவர்களை கூட மாத்திடுவாங்க. ஏன்னா ஒரு அதிபர் வராரு, அவங்களுக்கு வேணுங்கிற ஆளு தானே வைப்பாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஆளுங்க, அவங்களோட பாலிசிஸ்க்கு ஆப்டான ஒரு நபர்கள், அந்த கட்சியில் இருக்கிற நபர்கள் தானே செலக்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு காரணத்தின் அடிப்படையில் ஆண்டனி பிளிங்கன் அவர்கள், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆண்டனி பிளிங்கன் அவர்கள், டிஃபென்ஸ் செக்ரட்டரியான லாய்ட் ஆஸ்டின் அவர்கள் இவங்க எல்லாத்தையும் பதவி நீக்கம் செஞ்சுட்டு புதுசா ஆளுங்க அந்த பதவிக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. இதை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தரப்புல இருந்து பத்திரிகையே வந்து செய்திகள்லாம் கொடுத்துக்கிறாங்க, ஒரு சமிகை மாதிரி கொடுத்துக்கிறாங்க. புது ஃபாரின் பாலிசி வருது அப்படின்னா என்ன அர்த்தங்க? புதுசா ஆளுங்க மாற போறாங்க அர்த்தம் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மற்ற நாடுகளுக்கெல்லாம் பதறும் இல்லையா? என்னப்பா நீங்க ஒருத்தங்க அதிபரும் தேர்தெடுத்து கூட்டிட்டு வந்தீங்க, அவரும் ஏதோ சொல்றாருன்றதுக்காக எல்லாம் கேட்டு செஞ்சோம், இப்ப பாருங்க கடைசியில் நம்ம மாட்டிட்டு முழிக்க வேண்டியதா இருக்குதே அப்படிங்கிறது போல அவங்களுக்குள்ள இருக்கு இல்லையா? அதுதான் இந்த பேட்டியினோட வெளிப்பாடா இருக்கு அப்படின்னு பல அனலிஸ்ட் தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது போல இக்கட்டான சூழ்நிலை யூரோப்பியன் யூனியனுக்கு உருவாகுது, உக்ரைனுக்கு உருவாகுது. இதுல இருந்து எப்படி சமாளிச்சு வர போறாங்க அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாம ஃப்ரண்ட் லைன்ல பெருமளவில் ரஷ்ய வீரர்கள் முன்னேறிட்டு இருக்கிறாங்க. இதை தடுக்கிறதுக்காக உக்ரைன்ல சமீபத்தில் என்ன செஞ்சிருந்தாங்க, அதிக அளவுல இந்த பிரிசனர்ஸ் எல்லாம் வந்து ரெக்ரூட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? அதுல 5000 நபர்கள் கிட்ட இப்ப கூடுதலா ரெக்ரூட் பண்ணலாமாமா. சரி ஓகே, முதல்ல எவ்வளவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னு கேட்டா 4000க்கும் மேற்பட்ட நபர்களை வந்து ரெக்ரூட் பண்ணியிருந்தாங்களாமா. அந்த 4000க்கும் மேற்பட்ட நபர்கள்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான நபர்கள், அதுல பெரும்பான்மையான நபர்கள் ட்ரைனிங்லாம் முடிச்சிட்டாங்க. ஆனா கொஞ்சம் காயமடைஞ்சு இல்ல சில நபர்கள் இறந்து இருக்கலாங்க. அதுல பெரும்பான்மையான நபர்களுக்கு அது போல சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிறது போல உக்ரைனோட பார்லிமெண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிறாங்க இதை பத்தி. அது மட்டும் இல்லாம இப்போ கூடுதலா இன்னொரு 5000 பேர் அப்படின்னு இருக்கிறாங்க. முதல் பேட்ச் முடிஞ்சிச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப 2வது பேட்ச் வந்து ரெடி பண்றாங்களா அப்படிங்கிறது போல கேள்விகள் வருது. இதெல்லாம் பெருமளவில் எங்க கொண்டு வராங்கன்னா ஃப்ரண்ட் லைன்ல இந்த அசால்ட் ட்ரூப்பர்ஸ், இந்த மாட்டிட்டு இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்களை மீட்டெடுக்கிறதுக்காக வெறிகொண்ட வேங்கைகள் இந்த புதுசா இந்த பிரிசனர்ஸ் போறாங்க இல்லையா, அவங்களுக்கு சீக்கிரமா ட்ரைனிங் கொடுத்து உள்ள அனுப்பி களத்துல இறக்கி அவங்க சம அளவுல பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது உக்ரைனோட ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்க்கும்போது. அது போல இடங்கள்ல தான் குறிப்பா இந்த கர்கிவ் பகுதி, கீழே இந்த ஆச்சரட்ரேனியா பகுதி சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த பகுதியெல்லாம் பெருமளவில் களமிறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த பிரிசனர்ஸ் ஆஃப் உக்ரைன் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஸோ இதுக்கு மேல அவங்களோட ஈடுபாடு இந்த போர்ல எப்படி இருக்குது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அப்புறம் இந்த அமெரிக்கால ஏற்படக்கூடிய அதிக அளவுல குளறுபடிகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சீக்ரெட் சர்வீஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா, அவங்க தான் வந்து இந்த அதிபர்களுக்கு அப்புறம் முன்னாள் அதிபர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. பெரும்பான்மையான முக்கியமான நபர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஸோ இந்த சமீபத்தில் இந்த ட்ரம்ப் அவர்களோட அந்த கொலை முயற்சி நடந்தது இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து நீங்க ஏன் வந்து அவருக்கு அதிகமான செக்யூரிட்டி சர்வீஸை கொடுக்கல, ப்ரொவைட் பண்ணல, நீங்க அதிகமான செக்யூரிட்டிஸை ஏன் அலோகேட் பண்ணல, அவங்க கேட்டுமே நீங்க ஏன் டினை பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற போல இன்வெஸ்டிகேஷன்லாம் நடந்துட்டு இருந்தது. அந்த சீக்ரெட் சர்வீஸோட டைரக்டரை கூப்பிட்டு வச்சு வாங்குன்னு வாங்கியிருந்தாங்க. இன்வெஸ்டிகேஷனோட வீடியோஸ்லாம் யூடியூப்ல ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. பார்க்கும்போது தெரியுது ஏகப்பட்ட கேள்விகள் வந்து கேட்பாங்க. இந்த கூகுள் தரப்புல அந்த சிஇஓ சுந்தர் பிச்சை அவர்கள்லாம் பேசுவாங்க இல்லையா, அவங்க எவ்வளோ கேள்விகள் கேட்டாலும் பதில் வந்து ஒரு மாதிரியா இருக்கும் இல்லையா. இந்த ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இவங்களாம் வந்து உட்காந்து பேசும்போது இன்வெஸ்டிகேஷன் டைம்ல அவங்க சொல்றத வந்து அவங்க என்னதான் தினுசா கேட்டாலும் இவங்க ஒரு பேட்டர்ன் வச்சிருப்பாங்க, அதையே திருப்பி சொல்லி கேள்வி கேட்கறவங்கள டென்ஷன் ஆக்குவாங்க இல்லையா. அதே போலதான் அங்கேயும் வந்து நடந்துட்டு இருந்தது. ஸோ அதனால இப்போ வந்து ஏகப்பட்ட நபர்களுக்கு வந்து கோபம், இந்த சர்ச்சையெல்லாம் உருவாகுது இல்லையா. ஸோ அதனால இந்த சீக்ரெட் சர்வீஸோட டைரக்டரா இருந்துக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க வந்து பாத்தீங்கன்னா 29 வருஷம் இந்த சீக்ரெட் சர்வீஸ்ல வேலை செஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் டைரக்டரா இங்க வந்து உட்காந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை நடந்து இதுக்கு மேல இது போல நடக்கூடாது இல்லையா, அதனால பிரச்சனை நடந்திருக்கு, அதுக்கு ஒருத்தவங்க பொறுப்பேற்றுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கான பொறுப்பு இந்த சீக்ரெட் சர்வீஸோட டைரக்டர் தலையில கட்டிடலாம்னு சொல்லி இவங்க மேல கட்டி இவங்களை வந்து ரிசைன் பண்ண சொல்லிட்டாங்க. கூடிய சீக்கிரத்துல ஒரு புது சீஃபுக்கு பதவி ஏற்க வைப்போம் அப்படிங்கிறது போல அமெரிக்காவோட அதிபராக இருக்கக்கூடிய ஜோ பைடன் அவர்கள் தரப்பு வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துதான் சொல்லப்பட்டு வருது. இவங்களோட பேர் இந்த சீக்ரெட் சர்வீஸோட டைரக்டரா இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களோட பேர் என்ன அப்படின்னா கிம்பர்லே சியாட்டல். ஸோ இவங்களை தான் வந்து இப்போ ரிசைன் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரத்துல சீக்ரெட் சர்வீஸ்க்கு ஒரு புது டைரக்டர் வருவாங்க அப்படிங்கறதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஸோ இது போல ஏகப்பட்ட சர்ச்சைகள் அமெரிக்காவை சுத்தி இருக்கு. இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. அமெரிக்கால ஏகப்பட்ட சர்ச்சைகள் ஓடிட்டு இருக்கு. அதெல்லாம் தெளிவா பார்க்க ஆரம்பிக்கலாம் அடுத்த பதிவுல.
ஸோ அதுல வந்து இது முக்கியமான ஒரு சர்ச்சை. அடுத்தது ஈரான் ரஷ்யாவோட ஒற்றுமை. ஈரானோட 2 சேட்டலைட் லோ எர்த் ஆர்பிட்ல நிலைநிறுத்துறதுக்காக அக்டோபர் மாசத்துல ஷெட்யூல் ஆயிருக்கு. ரஷ்யாவோட ஒரு ஸ்பேஸ் போர்ட்டை பயன்படுத்தி அனுப்பிடலாங்களா அக்டோபர் மாசம் அப்படிங்கிறது போல திட்டத்தில் இருக்கிறதா சொல்லப்பட்டது. அதெல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கூடிய சீக்கிரத்தில் அங்கிருந்து நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன் வந்து இந்த தடவை ஈரான்ல இருந்து பண்ணல அப்படின்னா சில பல முக்கியமான காரணங்கள் சொல்லப்பட்டு வருது. 2வது அரசியல் புரட்சியில் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வேளை அக்டோபர் மாசம் கீழே ஏதாவது சூழ்நிலை தலைகளா மாறி ஏதாவது நடக்குன்ற பட்சத்துல சேட்டலைட் ஈரானுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க உளவு பார்க்கணும், ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா. ஒரு வேளை அதை தாக்கி அளிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அது போல எதுவும் நடந்துடக்கூடாதுக்காக ரஷ்யாவில் வச்சு ஏவிடலாம். ஸோ அவங்க பார்த்துக்குவாங்க, அது மேலே போயிடும், சேஃப்டி ஆனதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது போல ஈரான் தரப்புல இருக்கதான் சொல்லப்பட்டு வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈரானு ரஷ்யாவும் இந்த சேட்டலைட்ல மட்டும் இல்லை, ஈரானு ரஷ்யாவும் இணைஞ்சு நேவல் ட்ரில்ல ஈடுபட்டுட்டு வராங்க. இது எதுக்கான சமிகைனா, இந்த மிடில் ஈஸ்ட்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு ஈரானு ரஷ்யாவும் ஒருங்கிணைஞ்சு நாங்க ஒன்னா இருந்து வரக்கூடிய சவால்களை எதிர்கொள்வோம் அப்படிங்கிறது காட்டுறதுக்கான ஒரு விஷயமா தான் இந்த ட்ரில் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன்னா இப்ப மேற்குலக நாடுகள்லாம், குறிப்பா அமெரிக்காலாம் தைவான் கூட, ஜப்பான் கூட, சவுத் கொரியா உள்ள இணைஞ்சு செயல்படும் போது எதுக்கு செய்யறாங்க, சீனா கிட்டையும் ரஷ்யா கிட்டையும் இங்க பாருங்க இங்கெல்லாம் நாங்க ஒன்னா தான் இருக்கிறோம் அப்படின்னு காட்டுறாங்க இல்லையா. ஸோ அதே போல இங்கேயும், ஏன்னா ஈரான்ங்கிறது மிக முக்கியமான ஒரு நாடு, ரஷ்யாவுக்கும் சரி நமக்கும் சரி. அது வழியா தான் அந்த காஸ்பியன் சீக்கு போக முடியும். அங்க போனாதான் எதுனாலும் வர்த்தகம் நடக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால ஈரானை பாதுகாப்பா வச்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல ரஷ்யா இருக்கிறதுனால அவங்களோட நேவி அனுப்பிச்சு ட்ரில்லாம் பாடுபட்டு இருக்காங்க. இதனால ரஷ்யா என்னானாலும் ஈரானை நாங்க காப்பாற்றுவோம் அப்படிங்கிறது போல அவங்களோட உறுதித்தன்மையை காட்டுறாங்க இந்த ட்ரில்லுனால அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டுவது. ஸோ இது போல ரஷ்யா பல நாடுகளுடைய உறவுகளை பலப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம கூடயும் சரிதான், சீனாவோடையும் சரிதான். இது பல நாடுகளுக்கு பிடிக்கல. ஸோ இது போல சூழ்நிலைகள் இருக்கும்போது மேற்குலக நாடுகள் காய்கள் எப்படி நகர்த்த போறாங்க, இந்த நாடுகளுக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி காய்களை நகர்த்தி ரஷ்யாவை எப்படி கட்டுப்படுத்த போறாங்க, இல்ல ரஷ்யா அவங்களை கட்டுப்படுத்த போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்து பார்ப்போம் வரக்கூடிய காலங்கள்ல. இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சு நான் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.